சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வி உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழி 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல்நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்துக்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மனமும் அழைச்சொல்லும் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற அருள்நிதி பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். இன்று அருமையானதொரு நித்யானந்த தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி குந்தவை அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள் நிறைக, குருவே துணை. இன்று நாம் சிந்திக்க உள்ள தலைப்பு மனமும் அலை சுழலும். இந்த உலகத்துல வாழ்ந்த சித்தர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், இவங்க எல்லாம் தங்களுக்குள்ளாகவே நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எந்த மாதிரி கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் உடலை பற்றிய கேள்விகள் எல்லாம், உயிரை பற்றி, மனதை பற்றி, இறைவன்னா யாரு, என்ன என்ற இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு கேட்டு ஆராய்ச்சி செய்து அதற்கான பயிற்சிகளான தவத்தை எல்லாம் பயிற்சிகள் செய்து, தவ பயிற்சிகள் செய்து தம்மை உணர்ந்து கொள்ள பல காலம் முயற்சி செய்து பிறகு அந்த பலனை பெற்றார்கள். இப்படி பல்லாண்டு காலம் ஆராய்ச்சி செய்து இயற்கையோடு தம்மை ஒப்பிட்டு பார்த்து அந்த ஒப்பிட்டு பார்த்ததுல அவர்களுக்கு கிடைத்தது, இந்த மனதை இதமாக வைத்துக் கொள்பவன் தான் மனிதன் என்று அவர்கள் எல்லாம் உணர்ந்தார்கள். அதனாலதான் இறைவன் மனிதர்களுக்கு உள்ளாக இருக்கிறது, அந்த இறைவனின் ஒரு பகுதிதான் மனிதன் என்றும் அப்படின்னு சொல்றாங்க. மனதின் அடித்தளமாக தான் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் அந்த மகான்கள் எல்லாம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியும் சொல்றாங்க, மனதின் மறுமுனை தெய்வம் என்று. இந்த சென்சிங், ஃபீலிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த உணர்வுகள், இதெல்லாம் தான் அந்த தெய்வ நிலை உணர்வுகளாக நம்ம உணர்ந்து கொள்ளலாம். உணர்வுகள் நமக்குள் எப்படி தோன்றுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். நம் உடலுக்குள் இந்த உயிர் உயிர் சக்தி உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது, கோடிக்கணக்கான உயிர் துகள்களாக. அது அப்படியே சுத்தி கொண்டே இருப்பதால அதிலிருந்து ஒரு அலை ஒன்று வீசுது. அதிலிருந்து எந்த ஒரு பொருள் சுற்றி தன்னைத்தானே சுற்றினாலும் அதிலிருந்து ஒரு அலை வீசுவது, அது ஒரு நியதி. அந்த அலைதான் காந்த அலை, காந்த தன்மை உடைய அலை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த காந்த அலை உயிருள்ள அந்த உயிர்களிலிருந்து வெளியே வரும் பொழுது அந்த உயிருள்ள விஷயங்களில் இருக்கக்கூடிய காந்தம் தான் ஜீவகாந்தம், ஜீவகாந்த ஆற்றல் அப்படின்னு சொன்னாங்க. உயிரிலிருந்து எந்த பொருள் வந்தாலும் அதற்கு பயோ என்ற வார்த்தையை சேர்க்கிறாங்க. தமிழில் ஜீவகாந்தம் என்றும், இந்த காந்தம் உயிர் சக்தியிலிருந்து வருவதனால அத பயோ மேக்னட்டிசம் அப்படின்னும் சொல்கிறார்கள் மகான்கள். இந்த ஜீவகாந்த அலையே தான் மனமாக இயங்குகிறது. உயிர் சுழற்சியினால் வரும் ஜீவகாந்த அலை அந்த வேவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த புலன்கள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இதன் மூலம் வெளிவந்து புற உலகோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, இப்ப கண்ணு ஒரு விஷயத்தை இப்ப டிவி பாக்குது, இப்ப மொபைல் பார்க்கும் பொழுது அது ஒளியாகவும், காதில் ஏதாவது கேட்கும் பொழுது அந்த ஜீவகாந்த அலை செலவு செய்யும் பொழுது ஒளியாகவும், அப்புறம் மூக்கின் மூலம் செய்யக்கூடிய அந்த மனமாகவும், நாக்கின் மூலம் சுவையாகவும் நுகருது. தோள்கள் மூலம் டச் சென்ஸாக அழுத்தமாக இந்த ஜீவகாந்த அலை நம்ம புலன்கள் மூலம் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது.
அப்படி அது வெளி உலக அந்த பொருளோடு தொடர்பு கொள்ளும்போது, அதுக்கு அதுல ஒரு அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவங்கள் எல்லாம் புலன்கள் மூலம் வர அனுபவங்கள் எல்லாம் அப்படியே இருப்பாகி, பதிவுகளாக சுருக்கி, கருமையம் அப்படின்ற ஒரு காந்த மையத்துல பதியுது. அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த மையத்திற்கு அருகில இந்த கருமையம் அமைந்திருக்கிறது. எப்படி ஹார்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதயம்னு சொல்லும்பொழுது, அது இந்த ரத்தத்தின் மையம். இந்த ரத்தம் எல்லாம் உடம்பெல்லாம் சுத்திக் கொண்டிருந்தாலும், அந்த இருதயத்துல போய் தான் தூய்மையும் அடையுது. தூய்மையற்ற ரத்தம் உள்ள போகும்போது, தூய்மையான ரத்தமாக அந்த உடல் முழுவதும் அது எப்படி ஒரு இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல இந்த பதிவுகள் எல்லாம் கருமையத்தில் தான் இருப்பாகுது. அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க, "உயிரின் படர்க்கை நிலை மனம்" அப்படின்ட்டு. அப்ப மனித வாழ்வின் விளை நிலமே மனம் தான். அந்த மனதுல எத போட்டாலும் வளரும். நம்ம நல்லத போட்டாலும் அது எடுத்துக்கும். தீய விஷயங்கள நம்ம பதிவு பண்ணாலும் அந்த மனம் பதிஞ்சு பதிய வச்சுக்கும். ஏன்னு கேட்டா, அதுக்கு காந்த ஆற்றல் இருக்கு. அந்த ஈர்க்கும் தன்மை இருக்குது. அதுதான் சாமிஜி சொல்வாங்க, "அ மனம் என்ற விளைநிலத்தில் எதை போட்டாலும் விளையும். நீங்க எதை போட வேண்டும் என்று பார்த்து விழிப்போடு அதில் நம்போ பதிவு செய்ய வேண்டும்னு" சொல்வாங்க. அப்ப மனதை இதமாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவன் யாருன்னு கேட்டா மனிதன் தான். அதான் 6வது அறிவு பெற்ற மனிதன் சொல்றாங்க. மனதிலிருந்து தான் எண்ணம், சொல், செயல் எல்லாமே பிறக்குது. அதுக்கு தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் முதல்ல தன் உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும், உயிர் பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த காந்தம், ஜீவ காந்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி மனமாக இயங்குது என்பதையும் இந்த 4 விஷயங்கத்தையும் புரிந்து தெளிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனித உடல்னு பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற 5 பௌதீக பிரிவுகளால, பஞ்சபூதங்களால ஆனது. இந்த ஜீவகாந்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, 5 புலன்கள் மூலம் வெளிய வரும்போது, ஏற்கனவே சொன்னது போல தான் அது அ புறப்பொருளோடு தொடர்பு கொண்டு அந்த அனுபவத்தை எல்லாம் பெறுது. அதன் மூலம் தான் செலவு செய்யுது அந்த 5 புலன்கள் மூலம். இது உடல் முழுவதும் பரவி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப மூளைய போய் டச் பண்ணும்பொழுது, அங்கு செலவாகும்போது மனமாக, எண்ணமாக அது விரித்து காட்டுகிறது. இப்ப மனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது 2 செயல்களை செய்யுது. ஒண்ணு சுருக்கி வைக்குது. இன்னொன்னு விரித்து காட்டுகிறது. இப்ப எப்படி நம்போ மொபைல்லயோ சரி, ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் படங்களோ, இன்னும் நெறைய ஸ்டோரேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சிம்ல அந்த மெமரி கார்ட்ல சுருக்கி அப்படியே வச்சிருக்கு. அவ்ளோ பெரிய விஷயங்கள் எல்லாம். நம்ம அத ஆன் பண்ணி நம்ம அத பார்க்க முற்படும்போது தான், அது நமக்கு ஸ்க்ரீன்ல தெரியுது. பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு கையடக்கமான ஒரு மொபைல் ஃபோனா தான் இருக்கு. அதுபோல தான் இந்த மனம், நம்ம என்ன செயலெல்லாம் புலன்கள் மூலம் அந்த செயல்கள் எல்லாம் செய்யறோமோ, அந்த அனுபவத்தை எல்லாம் நல்லா சுருக்கி அப்படியே எடுத்துட்டு போயி கருமையத்துல பதிய வச்சுரும். அது எந்த அலைநீளத்துல, எந்த உங்களோட மைண்ட் அந்த ஃப்ரீக்வன்சில பதிய வைக்கிறீங்களோ, அந்த ஃப்ரீக்வன்சி திரும்ப நமக்குள்ள வரும்பொழுது, அது விரிச்சு காட்டுது. இப்போ இப்போ ஊட்டி, கொடைக்கானல்லாம் நம்ம இப்ப குழந்தைங்கள அழைச்சுட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். நாமளும் சின்ன வயசுல போயிருப்போம். இது நெறைய முறை நம்ம உணர்ந்திருக்கிறோம். அப்படி போகும்பொழுது அங்க போய் நின்னு நம்ம குழந்தைகள காட்டும்போது, நமக்கு மனசுல என்ன தோணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னாடியே அங்க நமக்குள்ள நடந்த அனுபவம் இருக்குங்களா, நம்ம சின்ன வயசுல போகும்போது அங்க விளையாடின அனுபவம், நம்ம அப்பல்லாம் வந்தோமே இந்த சின்ன வயசுல இங்க, அப்படின்லாம் தோணும் பாருங்க. அந்த அனுபவம் ஆல்ரெடி உள்ள அந்த சுருக்கி வச்சிருக்கிற அனுபவம், அத பார்க்கும்போது அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு மைண்ட் வரும். நம்ம என்ஜாய் பண்ணோம் இல்லையா? இப்ப குழந்தைய என்ஜாய் பண்ண அழைச்சுட்டு வந்திருந்தாலும், நம்ம என்ஜாய் பண்ண அந்த ஃப்ரீக்வன்சி வரும்பொழுது, அந்த எண்ணம் எல்லாம் நமக்கு விரித்து அப்படியே காட்டும். இதுதான் அந்த மன அலை சுழல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அந்த மைண்ட் வரும். அதேபோல கோபப்படுறது எல்லாமே இந்த மாரி விஷயங்கள் தான். சினம் வயப்படுறது, கவலை வயப்படுவது, சந்தோஷமா இருப்போம். நம்ம வீட்டிலேயே நம்ம குடும்பத்தில யாராவது ஒரு உயிரிழப்பு இருந்திருந்தா கூட, அது அப்ப கவலைப்பட்டு அப்புறம் சரியாகி நம்ம நார்மல் கண்டிஷனுக்கு வருவோம்.
ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி அவரை பற்றி பேசும்பொழுதோ, ஒரு படத்தை பார்க்கும்போதோ பார்த்தீங்கன்னா, அந்த மன அலை சுழல் நமக்கு வந்துரும். அந்த அந்த கவலைப்பட்ட அதே மன அலை சுழல் வரும்போது, மீண்டும் அது நமக்கு அந்த எண்ணமாக ஒரு வருத்தத்தையோ, ஒரு கவலையோ கொடுக்கும். இந்த ஒரு உணர்வு தான் அந்த மன அலை சுழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மனிதனுக்கு மாறி, மாறி, மாறி போய்க்கிட்டே இருக்கும். ஏன்னா, அவனோட மனதோட அந்த தன்மையே அவனுக்கு அப்படிதான். அது காந்தமாக இருக்கிறதுனால, ஒரு அலையாக இருக்குது. அதான் காந்த அலைன்னு அருட்தந்தை அவர்கள் சொல்வாங்க. மனம் என்பது ஒரு ஜீவகாந்த அலை. ஏன்னா, அலை என்பது எப்பயும் அப்படியே நிலையா இருக்காது. வேவ்ஸ் ஆயிட்டே இருக்கும். மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப மனம் என்ற மாபொருளை மனதால் தான் நம்ம உணர முடியும். அதே மனதால தான் நம்ம மனதையும் நம்ம அறியவும் முடியும், உணரவும் முடியும். மனம் என்பது காந்த அலையாக இருக்கிறது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, "அசைந்து கெட்டது மனம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது அலை வடிவில இருக்கிறதுனால, மனம் எனும் காந்தமாக ஈர்க்கப்படுது. அந்த மனம் தான் அன்பையும் காட்டுது, பாசத்தையும் காட்டுது, பற்றாகவும் மாறி துன்பத்தையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம சினமா வருது, கவலையா ஆகுது, 6 குணங்களாக மகரிஷி சொல்றா போல, பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் இது போன்ற தீய எண்ணங்கள் எல்லாத்தையுமே இந்த மனம் தான் வடிவெடுத்து, வடிவெடுத்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட மனதை வைத்து தான் மகான்கள்லாம் பல விதைகள் எல்லாம் செஞ்சாங்க. மெய்ஞானிகள். நல்ல விஷயங்களையும் நெறைய பண்ணாங்க பாருங்க மனித குலத்துக்கு. இது கூட சாமிஜி ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க. அந்த மனம் என்னெல்லாம் பண்ணும் பாருங்க. "ஒன்றி புள்ளி அளவில் சுருங்கவும் முடியும் அந்த மன அலை." மனம் வந்து அப்படியே சுருங்கி ஒரு புள்ளியிலயும் சுருக்கும். மனம் அலையாக விரிவடைந்து ஆதி நிலையான இந்த இறைநிலை வரை விரிவடையவும் முடியும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய தவங்கள் எல்லாம் அந்த மேல்நிலை தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மனது விரியும் தன்மை. நல்லா விரிவடைந்து நம்ம பெரிய கேலக்ஸிக்குலாம் போறோம். அதுக்கப்புறம் சுத்த வெளிக்கு போறோம். இதுதான் அந்த மனதோட சிறப்பு. இதையெல்லாம் அவங்க நல்லா தெளிந்து, ஆராய்ந்து, அதை அனுபவித்து, அதை வந்து அவங்க நடத்தி காட்டுனாங்க. மன அலையை குறைத்து அந்த ஒரு புள்ளி அளவுல அறிவு என்ற நிலையில தன்னை அறிகின்ற போது, அப்படியே நல்லா சுருங்கி அறியும் பொழுது, தனக்குள்ள இருக்கின்ற இறைவனை அவங்க அந்த உணரும் பொழுது, தனக்குள்ளாக எல்லாவற்றையும், எல்லாவற்றிலும் தன்னையேயும் உணர முடியும் அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. மனதை விரித்து பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள சுத்தவெளி வரை உணரும் பொழுதுதான், இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் அவங்களுக்கு உணர்றாங்க, தெரிஞ்சு கொள்றாங்க. அப்ப அந்த மன அலை சூழலுக்கு மகான்களுடைய அந்த அலை நீளம் வந்து போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட மனம் வந்து இந்த அலை சுழல் நமக்கெல்லாம் இந்த அலை சுழல் எப்படி இருக்கு? அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் கணித்திருக்காங்க பாருங்க. இப்ப இந்த ரேடியோ ஸ்டேஷன், டிவி சேனல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஒரு சேனலுக்கு இப்ப சன் டிவி, விஜய் டிவி அப்படி இருக்கு. ரேடியோல பார்த்தீங்கன்னா, எஃப்எம் நெறைய இருக்கு. சூரியன் எஃப்எம், ஆல் இந்தியா ரேடியோ இதெல்லாம். அதற்கு ஒரு அலை அதிர்வெண் அது வந்து ஒரு அலகு. ஒரு ஒரு வந்து ஒரு குறியீடு மாரி வச்சிருக்காங்க. அலை அதிர்வெண்ணுன்னு வச்சிருக்காங்க. இப்ப சூரியன் எஃப்எம்னா 98.5 ஃப்ரீக்வன்சில இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க டியூன் பண்ணும் பொழுது, கரெக்ட்டா அந்த சூரியன் எஃப்எம் வரும். இதே ஒரு ஆல் இந்தியா ரேடியோ வைக்கணும்னா, நீங்க டியூன் பண்ணணும். பண்ணும் பொழுது, அந்த அ அலை அதிர்வெண்ணுக்கு அது சேஞ்ச் ஆகி நமக்கு காட்டும். இந்த அதிர்வெண் அப்படிதான். விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இப்ப ஹார்ட்டுக்குலாம் சொல்றோம் இல்லைங்களா? நம்மளுடைய இதயத்துல ரத்த அழுத்தம் அதிகமாகுது, பிபி அதிகமாகுதுன்னா, அது எப்படி நம்ம கணக்கிடுறோம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அந்த மிஷின் இருக்கு. இசிஜில பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம அந்த பிபி எடுக்கிற மிஷின்ல பார்த்தீங்கன்னா, மேல 120 கீழ 80 ஆர் 90 சொல்றாங்க. இப்படி வரும்பொழுது நார்மல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுல இருந்து அதிகமா இருக்கும்போது, அது ஹை பிபின்னு சொல்றாங்க. அதுலேருந்து அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் கம்மியா அது காட்டுச்சுன்னா, அந்த மிஷின்ல உங்களுக்கு லோ பிபி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த மாரி ஃப்ளக்சுவேட் ஆகும்பொழுது தான் உங்களுக்கு உடலிலும், மனதிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்துது. இதே போல தான் அதே மாரி பாடி டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா கூட, அந்த டெம்பரேச்சர் வைக்கிற மிஷின்ல பார்த்தீங்கன்னா, காட்டும் நமக்கு 97 பாயிண்ட் அ அந்த ஃபாரன்ஹீட்ல இருக்கும். அந்த ஃபாரன்ஹீட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர்ன்னு சொல்லும். ஃபீவர்லாம் வரும்போது போய் செக் பண்ணீங்கன்னா 100 தாண்டி இருக்கும். அது வந்து அந்த ஒரு அலகு குறியீடு மாரி வச்சிருக்காங்க. அத அளப்பதற்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சியில இப்ப அதே போல தான் மைண்ட் ஃப்ரீக்வன்சி. நம்ம மனம் எந்த அலைநீளத்தில இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு அதிர்வெண் நிலையில இருக்கோம். இப்ப நம்ம நல்ல கோபமா ஒருத்தர் மேல கோபத்தோட இருக்கிறோம். ஆனா வெளிய காமிச்சுக்க மாட்டோம். ஒரு சிரிச்சு அவங்க கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மள எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணாங்கன்னா, நம்ம மன அலை சுழல் எப்படி இருக்குன்னு அதுல கரெக்ட்டா சொல்லிடும்.
அதுக்கான ஒரு மிஷின் இருக்கு. அதுக்கு வந்து EEGன்னு பேரு. எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் என்ற ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. அது நம்ம மனம் எந்த நிலையில இருக்கு, எந்த ஃப்ரீக்வென்சில இருக்குன்றத கண்டுபிடிச்சு காட்டும். அதுபோல மனித மனதை இந்த EEG கருவி கொண்டு அ ஆராய்ச்சி செய்யும் பொழுது, ஒரு செகண்டுக்கு 40 வரைக்கும் போறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம மனமானது இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. மனித மனம் வந்து 5 புலன்கள் வழியா இயங்கும்போது, அந்த ஃப்ரீக்வென்சி மன அலை சுழல் வினாடிக்கு 14லிருந்து 40 வரைக்கும் நம்மளுடைய ஃப்ரீக்வென்சி போகுதாம். இதுக்கு பேரு பீட்டா வேவ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப ஜீவகாந்தம் அப்ப அந்த பீட்டா வேவ்ன்றது ஒரு உணர்ச்சிவயமான நிலை. உணர்ச்சிவயமான எண்ணங்கள்லாம் வரும். திடீர்னு கோபம் வரும், கவலை வரும், சந்தோஷமும் டக்குன்னு அப்படியே சந்தோஷம் ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு சந்தோஷப்படுறது, இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு அலை சுழல்ல இருக்கும்போது, அதுக்கு பீட்டா அலையில நம்ம மனம் இயங்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம மெடிடேஷன் பண்றோம். யோக பயிற்சிகள் எல்லாம் செய்றோம். மூச்சு பயிற்சி செஞ்சு, தண்டுவட சுத்தி செய்து நம்ம இப்போ பயிற்சிக்குள்ள வந்துட்டோம். இப்போ ஆக்கினை தவம் செய்றோம்னு வச்சுக்கோங்க. ஆக்கினை தவம் செய்யும் பொழுது, இந்த அழுத்தம் என்ற அந்த ஒரே ஒரே புலனாக ஒடுங்கி இந்த ஜீவகாந்தத்த மனம் உணருது. அந்த நிலையில என்ன ஆகும்னா, நம்ம அப்போ மெடிடேஷன் பண்ணும்போது, அந்த இதுக்கு போகும்போது 13லிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு 8 வரைக்கும் நுண்ணலைக்கு நம்ப மனமானது அந்த அலை சுழல் விரைவு வந்து அப்படியே குறைஞ்சுகிட்டே வரும். இததான் விஞ்ஞானிகள் ஆல்பா வேவ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ரீக்வென்சிக்கு வரும்பொழுது தான் அந்த கொஞ்சம் அப்படியே அமைதி நிலைக்கு வரும். அத டக்குன்னு ஒரு உணர்ச்சி வயப்பட நிலைக்கு இருக்காது. கொஞ்சம் அமைதி நிலைக்கு உள்ள போயிடும். இந்த ஃப்ரீக்வென்சி நம்ம தூங்கும்போது கூட தூக்கத்திலயும் இந்த ஃப்ரீக்வென்சி வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி தூங்கும்போது இருந்தா அதுவும் அப்ப தவம் தானே, நம்ம அதுக்கு ஏன் தவம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த தூங்கும் பொழுது மனம் விழிப்போடு இருக்காது. விழிப்போடு நம்ம செய்யக்கூடிய இந்த நிலை ஆல்ஃபா நிலை வந்து தவத்தில் மட்டும் தான் கிட்டும். அப்படி செய்வதனால என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, அறிவு விரிவடையும் அறிவு விரிவடையும், பெருகும். அதாவது அந்த ஃப்ரீக்வென்சிக்கு வரும்போது ஆல்ஃபா ஃப்ரீக்வென்சிக்கு வரும்பொழுது, அந்த மனமானது அமைதி நிலைக்கு நோக்கி வரும்பொழுது, அறிவு விரிவும் தன்மை வரும். ஏன்னா அறியாமையில தான் நம்ம அலட்சியம், அறியாமை, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் நெறைய தவறுகள்லாம் நினைக்குது. இந்த துன்பமெல்லாம் நெறைய சிந்திக்கிறோம்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப தவம் செய்யும் பொழுது, இந்த அறிவு விரிய விரிய விரிய, அறிவு விரிய பெருகும்போது தான் நமக்கு அந்த விழிப்பு நிலை வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, முன்னாடி இப்ப நானெல்லாம் படிக்கும் பொழுது கூட காலத்துல இவ்வளோ கவிகள் எல்லாம் படிச்சது கிடையாது தமிழ்ல. படிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டதெல்லாம் கிடையாது. அப்பல்லாம் சின்ன வயசு தான் நமக்கு. அந்த வாழ்த்து, குறள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு தான் மனப்பாடம் பண்ண முடியும். அதுவும் அவ்வளோ சிரமமா இருக்கும் பண்றது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்பலாம் நல்ல நமக்கு ஓரளவுக்கு ஏஜ் வந்துடுச்சு. நெறைய ஃபேமிலில நெறைய கடமையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும், இந்த ஆர்வத்தாலயும், நல்ல நம்ம தவம் செய்வதாலயும், யோக பயிற்சிகள் எல்லாம் செய்வதாலயும், சாமிஜி மேல குருவின் மேல் உள்ள நம்ம ஈர்ப்பாலயும், இந்த கவிகளிலலாம் பல கவிகள நம்மளால மனப்பாடம் செய்ய முடியுது. மன்றங்கள்ல போய் நம்ம எடுக்கிறோம். இதெல்லாம் சமயத்துல நான் ஆராய்ச்சி செய்யும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த மாரி ஒரு கட்டுரை படிக்கலாம் நம்ம அவ்வளவு சிரமப்பட்டுருக்குமே! அப்படின்னும்போது நம்மளுடைய அறிவு என்ன ஆகுது, இந்த பயிற்சிகள் மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாம் செய்யும்போது விரிவடையும் தன்மை வந்துருது. நல்லா விரிந்து நெறைய விஷயங்களை உள்வாங்க செய்கிறது. அப்ப இந்த மன அலை சுழலை நம்ம குறைக்க குறைக்க தான் இது போன்ற விஷயங்கள்லாம் நமக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அது போன்று தவத்துல நம்ம ஆல்ஃபா நிலைக்கு 8ல இருந்து 13 வரைக்கும் நம்ம போறோம். தூங்காமல் தூங்காமல் விழிப்போடு தவம் செய்யறோம். இது கூட ஒரு சித்தர் பாடல்ல சொல்லுவாங்க. "தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்?" எப்போ நம்மல்லாம் எப்போ நீங்கலாம் தவம் செய்ய போறீங்க? எப்போ இந்த யோக பயிற்சிகள்லாம் செய்ய போறீங்கன்ற ஒரு கேள்வியாக இருக்கும் அந்த சித்தரோட பாடல். ஆல்ஃபால மனம் நுண்ணிய நிலைக்கு வரும். அப்ப என்ன ஆகும்னா, மனம் முதல்ல அமைதி அடையும். ஜீவகாந்த அலையோட செலவு குறைக்கப்படும். ஏன்னா, நம்ம உணர்ச்சி நிலையில இருக்கும் பொழுது, அதிகமான நமக்கு ஜீவகாந்த செலவு ஏற்படும். எனர்ஜி குறைய குறைய நமக்கு வந்து அது பாதிப்ப தான் ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு நம்ம உடம்புல ஜீவகாந்த அலை, எனர்ஜி நெறைய இருக்கோ, அப்பதான் நமக்கு உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. உடல், மனம், உயிர் எல்லாமே வளமாகவும், நலமாகவும் இருக்கும். அப்ப இந்த மாரி அந்த அலைநீளத்துல நம்ம குறைச்சு குறைச்சு பழகும்போது, ஜீவகாந்தத்தோட செலவு குறையுது. மைண்ட் ஷார்ப்பா ஆகுது. நல்ல கூர்மையான தன்மைக்கு வருது. 6 தீய குணங்கள்லாம் வந்து நமக்கு நல்ல குணமாக மாறக்கூடிய
அந்த மனதை அந்த நிலைக்கு பக்குவப்படுத்தக்கூடிய நிலைக்கு வரும். பேராசை நிறைமனமாக மாறும். நல்ல தவம் பண்ணா சினம் பொறுமையாக மாறும். கடும் பற்றுலா ஈகையாக மாற்றம் பெறும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஒரு சமநிலைக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய மனநிலைக்கு கொண்டு போகும். வஞ்சம் என்பது மன்னிப்பாக மாறும். அடுத்து இன்னும் ஒடுங்கி 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 தவம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. பயிற்சிகள் செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் மன அலை சுழல் குறையும். அதுக்கு தீட்டா அலை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது 4ல இருந்து 7 வரைக்கும் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு அந்த அலகு வச்சிருக்காங்க அவங்க. அந்த அளவுக்கு மனம் குறையும். அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலைன்னு கேட்டா, இப்ப நம்ம மனம் பிரபஞ்சம் வரை விரிவடையும். இப்ப நவகிரக தவம்லாம் பண்ணும்போது நல்லா நமக்கு அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். சந்திரன் கிட்ட போறது, சூரியன் கிட்ட போறோம், நட்சத்திரங்க கிட்ட போறோம், அந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் நம்ம டிராவல் பண்ணுவது போல ஒரு உணர்வு அந்த நிலையில ஏற்படும். அதுதான் மில்கி கேலக்சிக்கு போவோம், துரியாதீதம், 9 மையம் தவம், இந்த எல்லாவற்றிலும் இந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம வரும்பொழுது நம்ம நல்லா செய்யும் பொழுது நல்ல உணர்வு நிலை கிடைக்கும். அடுத்து இன்னும் தவத்தில் ஆழ்ந்து போகும் பொழுது மனம் வந்து டெல்டா வேவ் அலைக்கு போய் சேர்கிறது. அதாவது 1ல இருந்து 3, 3ல இருந்து 1 வரைக்கும் குறைஞ்சி அந்த சைக்கிள் பர் செகண்டுக்கு வரும். இது பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி சுத்தவெளி என்ற நிலையோடு மனம் ஒன்றாக கலந்து அந்த இறைநிலையாகவே மனம் மாறிவிடும். அந்த நிலைக்கு அந்த மன அலை சுழலுக்கு பேருதான் டெல்டா வேவ்னு சொல்றாங்க. பொதுவா மனிதர்கள்லாம் சாதாரணமான மனிதர்கள் எல்லாமே பீட்டா அலையிலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தவம் உணர்ச்சி வயப்படுறோம். சினம், கோபம், கவலையாக மாறி மாறி இருக்கிறோம். அப்புறம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது சில சில நேரங்கள்ல கொஞ்சம் தவம் செய்யும் பொழுது ஆல்பா நிலைக்கு வந்துகிட்டே இருக்கும். பீட்டா, டெல்டா இதெல்லாம் இந்த அலைநிலைக்கு சில மனிதர்களே வராங்க. மகான்கள், யோகிகள், ஞானிகள்லாம் இந்த ஸ்டேஜ்ல அலைநீளத்துல இருக்கிறதாக சொல்றாங்க. எல்லாராலும் ஆனா நம்ம எல்லாராலையுமே இந்த நுண்ணிய அலைக்கு மனதை கொண்டு செல்ல முடியும் அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. அப்படி அப்படி செல்ல முடியும் என்று வாழ்ந்து காட்டிய சாதாரண மனிதர்களாக பிறந்து மகா நிலைக்கு உயர்ந்து உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய வகையில உயர்ந்து வாழ்ந்தவர்கள் தான் இந்த யோகியர்கள், ஞானிகள், மகான்கள்லாம். அப்படி வாழ்ந்து நம்மளெல்லாம் இப்போ வழிநடத்தி கொண்டு இருப்பதுதான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும். அப்படிதான் அவங்க அந்த முழுமை நிலையே அடைந்தாங்க. அவங்க மட்டும் அடைஞ்சதும் இல்லாம அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷிகள் அவருக்கு மட்டும் கிடையாது, இந்த உலக மக்கள் அனைவருமே துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழணும், அந்த முழுமையான நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் மனவளக்கலை யோகா பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து உடலுக்கு உடற்பயிற்சி கொடுத்தாங்க. மனதிற்கு இந்த மனதின் அலை சுழலை குறைச்சு குறைச்சு பழகணும், மனிதர்கள் துன்பத்திலிருந்து விடுபடணும்ன்றதுக்காக தான் இந்த அகத்தவ பயிற்சிகள் மெடிடேஷன் எல்லாம் கொடுத்தாங்க. 9 வகையான சிறப்பான தவ முறைகள் எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி தவம் செய்தாலும் நம்மை நாமே ஆய்வு செய்து கொண்டு நாம் செய்வதெல்லாம் சரியா போறோமா, சரியா செய்யறோமா, இன்னைக்கு எப்படி நம்ம இருந்தோம், இன்னைக்கு எப்படி செஞ்சோம், மத்தவங்களுக்கு துன்பம் தராமல் இருக்கிறோமா, என்ன நம்ம நன்மைகள் செய்தோம் இந்த உலகத்துக்கு, இப்படி எல்லாம் சிந்திக்கிறதுக்காக அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தாங்க அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதுதான் மனதை பற்றி சொல்லும்போது மகரிஷி கடலும் அலையும் போல் அறிவும் மனமும்னு ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இந்த தெய்வ நிலை வந்து இறைநிலை, ஆதி, அனாதி, வெட்டவெளி, சுத்தவெளி, சூன்யம், பிரம்மம், அறிவு, இயற்கை என்றெல்லாம் அதை வர்ணிக்கிறாங்க. இந்த இறைநிலை என்ற தெய்வம் வந்து கடல் போன்றதான். கடல் பாத்தீங்கன்னா நல்லா தூரமா கடைசி எல்லை வரைக்கும் கடலை பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா இருக்கும், ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும், அவ்வளவு சைலண்டா இருக்கும். இந்த முன்னாடிதான் இந்த எல்லை இல்லாதது அந்த கடல். அது போல இந்த ஆதி நிலையான இறைநிலைக்கு ஒப்பாக மகரிஷி அவங்க கடலை சொல்றாங்க. பறந்து விரிந்த கடல் போன்றது இந்த சுத்தவெளி. இந்த கடலின் அசைவு தான், இயக்கம் வரும் பொழுது அதுல இருந்து எழுவதுதான் இந்த அலை. இந்த முன்னாடிதான் இந்த அலை இருக்கும், அப்படியே உள்ள செல்ல செல்ல பாத்தீங்கன்னா அது நிலையாக சைலண்டா இருக்கும். அது போலதான் இந்த அறிவாக இருப்பதும் அலையில் வந்து இந்த அறிவாக இருப்பது கடல் போல இறைநிலை போல சைலண்டா இருக்கு. அந்த அலையில தான் அந்த மனம் எப்படி செயல்படுதோ அது போலதான் இந்த அலை போல இந்த மனம் செயல்படுது. அதுதான் அசைந்து கெட்டது மனம் என்றும் சொல்லுவாங்க. இந்த அலையானது விரிந்து வேறுபட்டு இந்த நிலையானது வேறுபட்டு அசைந்தாலும் கடலை விட்டு அந்த அலையானது பிரிவதில்லை. அந்த மனம் அந்த நிலையாக இருக்கிறது கடலு, அசையும் போது
இந்த அலை. இந்த அலைய குறைச்சி அந்த கடல் போல அமைதியா இருக்கணும்னா தான் அதற்கு தான் நம்ம தியான பயிற்சிகள் அத்தனையும் பயன்படுது. இதுக்கு ஒரு சிறிய ஒரு கதை ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப வெளிப்புற சூழ்நிலையிலேருந்து நம்ம மனம் பாதிக்கப்படும் பொழுதுதான் நம்மளுடைய வெளிப்புற சூழ்நிலை, வெளி ஆட்கள் அது மூலயும் நம்மளுடைய மனம் சமயத்துல பாதிக்கப்பட்டு அந்த அலைநிலை சூழல் ஃப்ளக்சுவேஷன் ஆயிட்டே இருக்கு. அது போன்ற ஆகும்போதுதான் அந்த மன அழுத்தம், டிப்ரஷன் இது போன்ற விஷயங்கள்லாம் வருது. அது நம்ம மனதை பாதிக்கிறது. மன மன அமைதியை குறைக்கிறது. மனம் பாதிக்கப்படும்போது ஆட்டோமேட்டிக்கா உடல் நலமும் பாதிக்கப்படுது. இது நம்மை பாதிக்கும் பொழுது, நம்மை சூழ்ந்துள்ளவர்களை எல்லாம் பாதிக்குது. அப்புறம் சமுதாயம் வரை அது பரவுது. அத நம்ம சரியாக ஒரு அமைதிக்கு கொண்டு வருவதற்கு தான் அருட்தந்தையோட மனவளக்கலை பயிற்சிகள் அத்தனையுமே. ஒரு ஒரு சிறிய கதை. ஒரு பெரிய நகரத்துல, ஒரு ஆசிரமத்துல பௌத்த ஆசிரமத்துல உரை நிகழ்த்துவதற்காக ஒரு ஜென் துறவிய சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறாங்க. அந்த ஜென் துறவி காடு சார்ந்த ஒரு இடத்துல இருக்காரு, கிராமத்துல. அங்க இருந்து அவருக்கு ஒரு கார் அனுப்புறாங்க. அனுப்பி அவர அழைச்சுட்டு வர சொல்றாங்க. அப்படி வரும்பொழுது அந்த ஜென் துறவி வராரு. அவருடன் அவருடைய இளம் துறவி, ஒரு சிஷ்யரும் கூட அவரு கூட பயணிக்கிறாரு. அப்படி அவங்க அந்த கிராமத்துல இருந்து கார்ல அழைச்சுட்டு வராங்க. அப்படி வரும்பொழுது அந்த இளம் துறவி, சின்ன வயசு தம்பி அவரு. அவரு அந்த பள்ளத்தாக்கெல்லாம் அந்த க கண்ணாடி வழியா கண்ணாடிய நீக்கிட்டு, கார் வழியா பாத்துக்கிட்டே வர்றாரு. பார்த்தா நெறைய பள்ளத்தாக்கெல்லாம் கடந்து அந்த காடோட அழகு, அந்த மரம், அந்த காத்து அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வர்றாரு. ரொம்ப அந்த இளம் துறவிக்கு சந்தோஷமா இருக்கு மனசுல. என்ஜாய் பண்றாரு நல்லா. உடனே அவரு அந்த ஜென் மாஸ்டர் கிட்ட சொல்றாரு, மாஸ்டர் அங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு இந்த இயற்கை. ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப இனிமையா இருக்குன்ன உடனே, உடனே இந்த ஜென் மாஸ்டரு "உஸ்" அப்படின்னு சவுண்ட் சொல்றாரு. சத்தம் போடாதன்னு சொல்றாரு. "சத்தம் போடாத. நான் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. இந்த மாணவருக்கு குழப்பமா இருக்கு. என்ன இசை கேட்கிறாரு? இவ்ளோ அழகா இருக்கு வெளிய. என்ன காதுக்கு இவருக்கு கேட்குதுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த தம்பி அந்த மலைய ரசிக்கிறது, மரத்த ரசிக்கிறது, அந்த மரத்தின்லேருந்து அந்த வர காத்து அந்த ஜன்னலுக்குள்ள கார் ஜன்னல் வழியா வர்றத ரசிக்குது. இதையே உணர்ந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. இந்த ஜென் மாஸ்டர் ஆனா அந்த இளம் துறவி சிந்திக்கிறாரு. ஜென் மாஸ்டர் எத இசை இசைன்னு சொல்றாரு அவருக்கு புரியல. வழியெல்லாம் ஒரே இயற்கை காட்சியா ரசிச்சு கொண்டே வரேன். ஆ வராரு. ஆனா அவருக்கு இந்த இசை என்பது கேட்காத மாரி இருக்கு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கார் அந்த பரபரப்பான நகரத்தை நோக்கி இவங்க எங்க வரணுமோ அத நோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்ப அந்த நகரத்துக்கிட்ட வரும்போது சிட்டிக்குள்ள வந்தாலே தெரியும்ல உங்களுக்கு. வாகனங்கள்லாம் ஒரே இரைச்சல் ஓடுது. மக்கள்லாம் ஃபாஸ்ட்டா வேலைக்கு போறாங்க. பரபரப்பா சென்று கொண்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை கண்ட அந்த மாணவர் ஜென் துறவி கிட்ட சொல்றாரு, "இந்த நகரத்த பாருங்க மாஸ்டர். எவ்வளவு இரைச்சலா இருக்கு. இவ்ளோ நேரம் எவ்வளவு நல்லா இருந்தது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில இந்த சத்தத்துக்குள்ள எப்படிதான் வாழ்றாங்கன்னு தெரியல." அப்படின்னும்போது அப்பவுமே அந்த ஜென் மாஸ்டர் என்ன சொல்றாரு, "சத்தம் போடாத. நான் இசைய கேட்கிறேன்" அப்படின்றார். அந்த மாணவருக்கு இன்னும் குழப்பமாயிட்டு, "மாஸ்டர் நீங்க எத இசை இசைன்னு சொல்றீங்க? என்னால கேட்கவே முடியலையே" அப்படின்றார். உடனே ஜென் மாஸ்டர் சிரித்துக்கொண்டே, "நீ முதல்ல அந்த கார் ஜன்னலோட அந்த கண்ணாடிய மூடு" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மூடுன உடனே பார்த்தா, அத குளோஸ் பண்ண உடனே ஒரு அருமையான புல்லாங்குழல் இசை உள்ள ஒலிக்குது. அத அந்த மாணவர் கேட்டு, "ஐயோ! இது போன்ற ஒரு இசைய நான் கேட்டதே இல்லையே! ரொம்ப இதமா இருக்கு. இவ்ளோ நேரம் நான் மிஸ் பண்ணிட்டேனே! இவ்வளவு தாமதமாக எனக்கு இது கேட்டுதே!" அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜென் மாஸ்டர் அதுக்கு, "இந்த வெளி உலக நிகழ்வில் இருந்து நம்ம மனதை எப்ப விலக்கி வைக்கிறோமோ, அ வச்சு இந்த யோக கலையெல்லாம் கற்றுக்கொண்டு, அதற்கான என்ன கலையோ அத கத்துக்கொண்டு இருக்கும்பொழுது, நம்ம உள்ளத்தில் உள்ள அந்த மௌனத்தில் நாம் நுழையும்போது தான், நமக்கு மட்டும் கேட்கக்கூடிய ஒரு ஒலி அலைய அப்பதான் அந்த ஒரு ஒலிய உன்னால கேட்க முடியும். இந்த வெளி உலகத்திலேயே இருக்கிறதிலேயே நீங்க மயங்கி, மயங்கி அதையே நோக்கிக் கொண்டிருக்கும்போது, இந்த மன அலை சூழல் அதை நோக்கி தான் இருக்குமே தவிர, அந்த மௌனத்துக்குள்ள உனக்கு உட்புறமாக நீ செல்ல முடியாது. நம்ம வாழ்வுல உள்நோக்கி செல்ல இந்த மூச்சு பயிற்சி, தியானம் போன்ற யோக பயிற்சிகள்லாம் நமக்கு உதவி செய்யும். தியானம் செய்ய செய்ய தான் உள் அமைதி ஏற்படும், மன அமைதி ஏற்படும். அந்த மன அலை சூழல் குறைய ஆரம்பிக்கும். அப்படின்னு அந்த துறவிகிட்ட, அந்த இளம் துறவிகிட்ட சொல்வதாக இந்த கதை அமைந்திருக்கிறது. அப்போ நம்ம மனதை நலமாகவும், வளமாகவும் வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த அலை சூழலை குறைச்சு, குறைச்சு, குறைச்சு குறைக்கிறதுக்கு நம்ம பழகிக் கொள்ள வேண்டும். அதுக்கு நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அருளிய
அந்த தியான பயிற்சி, அகத்தவ பயிற்சிகள் எல்லாம் நமக்கு துணை புரியும் என்று கூறி, அதை நாம் தொடர்ந்து முறையாக செய்யும் பொழுது, அந்த அமைதி நிலையை அடைவோம் என்று கூறி, வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றிகள் பாராட்டி, உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். குந்தவி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அருமையானது ஒரு சிந்தனை உரை அம்மா. மிகவும் அருமையாக சொன்னீர்கள். அனைத்தையும் அனைவருக்கும் புரியும் விதத்தில் அருமையாக சொன்னீர்கள். உரை நிகழ்த்திய நமது அம்மா அவர்களை, பேராசிரியர் அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயக்கல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 சிந்தனை, மாலை 7:30 உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.